எனக்கு ஒண்ணும் ஆகலமா. எங்க எனக்கு அடிபட்டுச்சோன்னு நீ உன் கால் வலிய கூட மறந்து இவ்ளோ வேகமா ஓடி வந்திருக்கியே, உனக்கு கால் வலிக்கலையாமா? நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த, ஆனா நீ இவ்ளோ வேகமா ஓடி வந்திருக்கேனா அப்போ உனக்கு கால்வலி சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் கோவிலுக்குள்ள வரும்போதே சொன்னேன்ல, நீ இங்க இருந்து வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள உனக்கு கால்வலி சரியாயிடும்னு. நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தியா? அது அம்மா. என்ன வானதி? என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கால் ஒன்னும் இப்ப சரியாகல. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன்லம்மா, அதுக்கு அடுத்த நாளே சரியாயிடுச்சு. அன்னைக்கு நான் கீழே விழுந்ததுல கால்ல லேசாதமா அடிபட்டுச்சு. நான் தான் அதை மறைச்சு என்னால நடக்க முடியாத அளவுக்கு அடிபட்டுச்சுன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் வானதி. தெரியுமா? எப்படிமா? யாரு என்கிட்ட நடிக்கிறாங்கன்னு கூட தெரியாம இருந்தா என்னால இவ்ளோ பெரிய கம்பெனியை எப்படி நடத்த முடியும் சொல்லு? நீ நடிச்சது மட்டும் இல்ல, ஏன் நடிச்சேங்கிற காரணமும் எனக்கு தெரியும். அம்மா, அது சிலரோட பிறவி குணமெல்லாம் எப்பவுமே மாறாது வானதி. உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாத்தியா, அதுதான் உன்னோட குணம். உன் அம்மாவும் தங்கச்சியும் உன் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஆனா அதை எதையுமே மனசுல வச்சுக்காம அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச பாத்தியா, அந்த நல்ல மனசுக்காக தான் நான் அவங்கள நம்ம வீட்டுல தங்க வச்சேன். நீ கற்பூர மாதிரி வானதி. நல்லவங்க கெட்டவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே ஜோதியா இருக்கிறவ. என்ன பொறுத்த வரைக்கும் யாரு எனக்கு கெடுதல் நினைச்சாலும் துரோகம் பண்ணாலும் எனக்கு அவங்க மேல கோவம் வரும். ஆனா உனக்கு பொறுமை வரும். உன்னோட பொறுமைக்கு எதுவுமே ஈடாகாது. அம்மா, என்னம்மா நீங்க? ஆமா, நீ இப்படி நடிக்கிறேங்கிற விஷயம் கார்த்திக்கு தெரியுமா? தெரியுமா? அப்போ அவனும் சேர்ந்துதான் என்கிட்ட மறைச்சிருக்கானா? கார்த்திக், ஆபீஸ் போயிட்டு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு? கிளையண்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு தான் ஆபீஸ்க்கே போனேன். மத்த ஒர்க்லாம் வீட்லயே வச்சு பாத்துக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு பிரதோஷம் இல்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். என்னம்மா, நேத்து அவளை ரூம்ல இருந்து வெளியே கூட்டு வந்ததுக்கே அவ்வளவு கோவப்பட்டீங்க. இன்னைக்கு நீங்களே அவளை கோயில் வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நான் அவகிட்ட கேட்டேன், அவ வர முடியும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு போனேன். அவ அப்படிதான் சொல்லுவா. இன்னைக்கு அவ ஸ்ட்ரெயின் பண்ணதுனால அவளுக்கு கண்டிப்பா வலி அதிகமா இருக்கும். இல்லையா வானதி? அம்மாக்கு எல்லாமே தெரியும். என்ன இப்படி திருதிரு முடிச்சிட்டு இருக்க? உனக்கு கால் வலிக்குதுல? இவ பாருங்க, அவளுக்கு கால் வலிக்குது. கார்த்திக், அவளுக்கு கால் வலிக்கிறத நினைச்சு நீ துடிக்கிற பாத்தியா? அவ கஷ்டத்தை உன் கஷ்டமா நினைக்கிற பாத்தியா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்திக். இல்லம்மா, நம்மள எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம அவ்வளவு சீக்கிரமா குணமாவா? ஆமா ஆமா, நீ அவளை பாத்துக்கிறதுனாலதான் அவ குணமாயிட்டு வரா. ஏற்கனவே வேற கோயில்ல சாமி நல்லா சுத்திட்டு வந்திருக்க. இதுல இவ ரூம் வரைக்கும் நடந்து போனா அப்புறம் கால் என்ன ஆகுது? சரி கார்த்திக், அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? வானதி சரவம் படுத்தாம நானே அவளை தூக்கிட்டு போறேன். வேணாம், அப்ப நீயே போறியா? தோணுது. ஜீவா, நான் உன்கிட்ட கருத்து கேட்கல. ஏன் முடிவு என்னங்கறத நான் சொல்லிட்டேன். கருத்து சொல்றேன்னு இல்லம்மா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம பிசினஸ் பத்தின ஐடியாவும் இல்லாம, அட்வொகேட் ஃபீல்ட்லயும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ராஜாவால எப்படி அவ்வளவு பெரிய பொறுப்பை சரியா ஹேண்டில் பண்ண முடியும்?
அதெல்லாம் மாப்பிள்ள பாத்துப்பாரு. நீ ஒண்ணு அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றியே. மாப்பிள்ளையாவது கோர்ட்ல வாதாடி ஒரு கேஸுக்கு 2 கேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா அட்வொகேட் குருமூர்த்திய நான் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவரு ஒரு கேஸ்ல கூட ஜெயிச்சதில்ல. அது தெரியுமா உனக்கு? அவரே இத்தனை வருஷமா நம்ம கம்பெனியோட லீகல் விஷயங்களை எல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கும் போது மாப்பிள்ளையால அதை செய்ய முடியாதா என்ன? இல்லம்மா, நான் அப்படி. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஜீவா. மாப்பிள்ள, நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? நீங்க எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறப்போ அது எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் கண்டிப்பா பொறுப்பா பாத்துப்பேன் மேடம். இந்த பொறுப்புக்கு தகுதியான ஒருத்தராதான் நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்றேன். நீங்க நல்லபடியா கம்பெனியை கவனிச்சுக்கோங்க. நான் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க நாளையில இருந்தே ஆபீஸ்க்கு போயிடலாம். தேங்க்ஸ் மேடம். நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க. லெவல்ல சாதிக்கிறதுக்கும் உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கும் வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற அபி? ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால இருக்க சில கம்பெனிக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி ஓன் ப்ரொடக்ஷன்ல மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நாம ஏன் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட சேர்ந்து ஆர்ஆர் காஸ்மெட்டிக்ஸ்னு இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண கூடாது? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா அப்படி ஆரம்பிச்சாலும் அந்த பொறுப்பு அம்மா கார்த்திகிட்ட தானே கொடுப்பாங்க. இல்ல சார், இந்த தடவை மேடமால அப்படி எதுவும் பண்ணவே முடியாது. நாம ஸ்டார்ட் பண்ண போற காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு ஒரு லேடி ஹெட்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபாரின்காரங்க ஆஃபர் கொடுத்து நம்ம கூட டை அப் வச்சுப்பாங்க. நீங்க பேசாம ஆர்த்திய இந்த கம்பெனியோட ஹெட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களை மீறி கார்த்திகால இதுல தலையிடவே முடியாது. என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல இது மேடம் கிட்ட போய் சொல்லுங்க, கண்டிப்பா இத ஒத்துப்பாங்க. அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஆர்த்தி கிட்ட இத பத்தி பேசணும். ஒரு கம்பெனியோட லீடா இருந்து அவளால அதை ரன் பண்ண முடியுமான்னு அவ முதல்ல சொல்லணும் இல்லையா? அதனால முதல்ல அவகிட்ட போய் பேசிட்டு நல்ல மருமகன்னு பேர் எடுத்து உன் கை பெருசா ஓங்கணும், எல்லாரையும் நீ அதிகாரம் பண்ணணும். அதுதான் இப்ப முக்கியம். ஆர்த்திமா, நல்லபடியா நீ மட்டும் இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து ஒரு நல்ல பதவியும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன் ரேஞ்சே வேற. அத விட்டுட்டு இங்க பாரு, நீ முதல்ல யாருங்கறத இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு தான் நிரூபிக்கணும். ஆபீஸுக்கு போய் நிரூபிச்சு என்ன சாதிக்க போற சொல்லு பாப்போம். அம்மா சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த கம்பெனி விஷயத்துல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம அம்மா சொல்ற மாதிரி நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த நல்ல மருமகங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் தாங்க மத்ததெல்லாம். அது சரி ஆர்த்தி, ஆனா அதே நேரம் கம்பெனி விஷயத்திலயும் நமக்கு ஃபேவரபிளா இருக்கிற யாராச்சும் ஹெட்டா இருந்தா தானே நல்லா இருக்கும். அதான் அபி இருக்கால, அவளை நீங்க எம்டி ஆக்கிருங்க. ஐயோ, நானா? நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஆர்த்தி. நான் எப்படி முதலாளியெல்லாம்? அபி, என்ன பேசுற நீ? நீ எங்க கம்பெனில வேலை பாக்குறவளா இருந்தாலும் உன்னை எப்ப மாப்பிள்ள அப்படி நடத்திருக்காரு? நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தானே நடத்திட்டு இருக்காரு. அவரோட குடும்பமாவே ஆயிரலானதான் நானும் ட்ரை பண்றேன். என்ன அபி இவ்ளோ யோசிக்கிற? இங்க பாரு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீ நம்ம கம்பெனில அந்த பதவிக்கு வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் ஒத்தாசையா இருக்கும், மாப்பிள்ளைக்கும் ஆதரவா இருக்கும். நீ ரொம்ப யோசிக்காத, மாப்பிள்ள சொல்ற மாதிரி அந்த பதவியை ஏத்துக்கோ. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானுங்களே? அவங்க சொல்றதும் சரிதான் அபி. ஆர்த்தியை விட நம்ம கம்பெனியை பத்தி அதிகமா தெரிஞ்சவ நீ. அதே நேரம்
எனக்கும் நீ அங்க லீடா இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு நீ எம்டியா இருக்கணுங்கிற எங்களோட விருப்பத்தை நாளைக்கே நான் அம்மா கிட்ட போய் சொல்றேன். நான் ஆர்த்தியை இதுல கோர்த்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாரும் என்கிட்ட தான் வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் இப்படி ஒரு கேம் ஆடுன. எப்படியோ நீங்க ஸ்டார்ட் பண்ண போற புது கம்பெனில நான் முதலாளியா போய் உட்கார போறேன். இது நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கலங்க. இத போடும்போதே எவ்வளவு கூச்சமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க அடுத்த போட்டோவை காட்டுங்க. இது ஏங்க இதுக்கு முன்னாடி போட்டோ இத பாத்தீங்களா? இது நல்லா இருக்குல்ல? இதுவா? இதுவும் நல்லாதான் இருக்கு. இது மட்டும்தான் நல்லா இருக்கு. எனக்கு இந்த போட்டோ தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் இதே மாதிரி காஸ்டியூம் போட்டு நீ ஆபீஸ் போ, அது இன்னும் நல்லா இருக்கும். நீ இந்த லுக்ல இருக்கப்பவே நான் கூட சேர்ந்து. அம்மா, நான் இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்போட முதல் நாள் ஆபீஸ்க்கு போறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி. நீ நல்லா இருப்ப. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். வானதி, நீ மாடிப்படியில இருந்து இறங்கி வர்றத பாக்கும்போது அப்படியே தங்கச்சிமாவை பாக்குற மாதிரியே இருந்துச்சுமா. ஏமா அப்படியே இருந்துச்சா? நீ வேறடி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா சும்மா வளரிட்டு இருப்பாரு, வேற வேலை வெட்டில இருக்கு. ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா ராஜா? ஆமாக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? யாருமே இல்லாம இருந்த எனக்கு இப்படி ஒரு குடும்பமும் இவ்வளவு பொறுப்பான வேலையும் கிடைச்சிருக்குன்னா இது எல்லாமே உன்னால தானக்கா. நீ இல்லாம சத்தியமா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேக்கா. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னடா வேற யாரோ வெளியாளுங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் விடு. தாங்களடி. கார்த்திக், அம்மா நீ ஆபீஸ் கிளம்பலையா? இல்லம்மா, நான் இன்னைக்கு போகல. இன்னைக்கு வானதியே இண்டிபெண்டா ஆபீஸ்ல எல்லா முடிவும் எடுக்கட்டும். நான் வீட்ல இருந்து அப்பப்போ போன் பண்ணி ஹெல்ப் பண்ணி. சரி, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் 2 பேர் கிளம்புங்க. சரி, பாய். அபி, வானதி மேடம் இங்க சாப்பிட வருவாங்க. வரட்டும். அதையே என்கிட்ட வந்து சொல்ற? இல்ல, அவங்க வரப்போ நீங்க இருந்தா அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. முடிஞ்சா அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிடுறியா? நான் ஏன் கிளம்பணும்? இத்தனை நாள் வேணா நீங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து இது வானதி மேடம் டைனிங் டேபிள். நீ மத்த எம்ப்ளாயிஸ் மாதிரி நாளையில இருந்து கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கோ. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு அபி. மேடம் வந்துட்டாங்க. உட்காருங்க மேடம். ஷோபா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். என்ன அபி, சாப்பிடுற நேரத்துல வெறும் பிரெட் மட்டும் சாப்பிடுற மாதிரி தெரியுது. இது பிரெட் இல்ல, பர்கர். இருந்தாலும் அதெல்லாம் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி வராதல்ல. என் சாப்பாட்டுல வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. சாப்பாட்ட யார் கூடயும் ஷேர் பண்ணி பழக்கம் இல்ல எனக்கு. நீ சாப்பிடு. சாப்பாடு பங்கு போடுற பழக்கம் இல்ல, ஆனா அடுத்தவங்க புருஷனை மட்டும் பங்கு போடுவீங்க இல்லையா? இப்ப என்ன, ஜீவா ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் என்கிட்டே ரெஜிஸ்டர் பண்றியா? அதானே அபி உண்மை. அந்த உண்மையை நான் சீக்கிரமே பொய்யாக்கி காமிக்கிறேன். ஆர்த்தி என்னோட வைஃப் இல்லங்கறத ஜீவாவே அவன் வாயால சொல்லுவான். எனக்கு ஆர்த்தி வேண்டாம், அபிதான் வேணும்னு ராஜேஸ்வரி மேடம் கிட்டேயே அவனையே நான் சொல்ல வைப்பேன். என்னைக்கா இருந்தாலும் சவால்ல ஜெயிக்க போறது
நான் தான். அத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓ அபி, சவால்ல யாரு ஜெயிக்க போறான்னு பாத்துடலாம். இனிமேதான் இந்த வானதியோட ஆட்டத்தையே நீ பார்க்க போற. இன்னைக்கு தான் நாள் இங்க நீ வேலைக்கு வந்திருக்க. ஏதோ எங்க அம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக உன் பேச்ச கேட்டுல என்னால நடக்க முடியாது. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லீகல் அட்வைசரா இருக்கிறதுக்கு நீ தகுதியானவனான்னு முதல்ல நான் நம்பணும். எனக்கு எப்போ அந்த நம்பிக்கை வருதோ அதுக்கப்புறமா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். அப்போ அது வரைக்கும் நான் என் வேலையை செய்யாம இருக்க முடியாது இல்லையா? நான் உங்ககிட்ட ஃபைல் தானே கேக்குறேன், அதை கொடுக்கறதுக்கு ஏய், நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா புரியாதாடா உனக்கு? என்ன பிரச்சனை இங்க? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட கேட்டனா? அமைதியாயிரு. ராஜா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் பேசிட்டு இருந்தக்கா, வேற ஒண்ணு இல்ல. நீங்க சும்மா பேசிட்டு இருந்த சத்தம் தான் என்னோட கேபின் வரைக்கும் கேட்டுச்சா? ஜீவா, நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இன்னைக்கு வேலைக்கு வந்தவன் கரண்ட்ல போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட பத்தி தானே கேட்கணும். அதை விட்டுட்டு முடிஞ்சு போன ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. அதுக்காக ராஜாவை நீங்க வாடா போடான்னு பேசுவீங்களா? ராஜா உங்க தங்கச்சி புருஷனாவே இருந்தாலும் இந்த ஆபீஸ்ல ராஜாவுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. இந்த ஆபீஸ்ல ராஜாவுக்கு கொடுத்திருக்க போஸ்டிங்காகவாச்சும் நீங்க மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஆபீஸ்ல வாட்ச்மேன் வேலை பாக்குறவங்க கூட அம்மா வாங்க போங்கன்னு மரியாதையோட தான் பேசுவாங்க. அப்புறம் எப்படி ஜீவா நீங்க ஒருத்தங்க கிட்ட இப்படி பேசலாம்? ராஜா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இல்லக்கா, சில லீகல் கிளாரிபிகேஷனுக்காக நம்ம ஆபீஸோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது, அது கிடைச்சா போதுக்கா. அபி, ராஜா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் கேக்குறாரோ அது எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரோட டேபிளுக்கு வந்தாகணும். போய் எடுத்துட்டு வா. அனி, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். அப்ப எதுக்கு பயந்து பயந்து குடிச்சிட்டு இருக்க? முழுசா குடிச்சிட்டேன், போதுமா? வானதி, உனக்கு புடவை ஜுவல்ஸ்னு காஸ்ட்ல ஏதாவது வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல உனக்கு ஹெல்ப் பண்றது, உனக்கு பிடிச்சதா ஏதாவது செஞ்சு கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, நான் ஆபீஸ்ல இருந்து வரப்போ உங்களுக்காகவே நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? நான் வரப்போ நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாட்டி இதை வித்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இது பிடிக்கும்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்லிருக்கீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதான் உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. நல்லா இருக்கு வானதி, சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சாப்பிடுந்தா. இதா.
ம் அப்புறம் கேட்க மறந்துட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ் அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் நான் ஒவ்வொரு விஷயமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே நம்ம ஆபீஸ நல்லபடியா நிர்வாகம் பண்ண கத்துக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை போதுமானது. கண்டிப்பா அந்த பிசினஸ்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா வருவேன். ரொம்ப தான். ஆர்த்தி, நீ உட்கார வேண்டிய பதவியில் அவ உட்கார்ந்துக்கிட்டு என்னென்ன பண்றா பாரு. மா விடுமா. அத்தை ஏதோ முதலாளி சீட்ல உட்காருன்னு சொன்னதும் அவ ஆர்வ கோளர்ல போய் உட்கார்ந்துருப்பா. இந்த ஆர்வம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நாமளும் பார்க்கலாம். நம்மள மீறி அவளால இந்த பிசினஸ்ல ஜெயிக்கவே முடியாது. நிறுத்து 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 நிறுத்து. என்னாச்சு? கார்ல அந்த பொண்ணு மட்டும் தானே வரும்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா கூட யாராரோ இருக்காங்க. என்னென்ன பண்றது? சொல்லுங்க ரவி, எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லங்க. நீங்க என்னமோ அந்த பொண்ணு மட்டும் தனியா கார்ல வரும் அடிச்சு தூக்கிருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பார்த்தா கூட சில ஆட்களும் வராங்க. நாம ஒண்ணு பிளான் பண்ணா நம்ம நினைக்காதது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கோவிலுக்கு போற வானதி உயிரோட திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது. அடுத்து போன் பண்ணும்போது கோவிலுக்கு போனவ அந்த சாமி கிட்டே போயிடணும். அவ செத்துட்டாங்கிற நல்ல செய்தியதான் எனக்கு நீங்க போன் பண்றீங்க. புரியுதா? சரிங்க மேடம். என்னாச்சுன்னு? நம்ம ஆள் துரை எங்கடா இருக்கான்? ஒருவேளை இங்க இருந்து மிஸ் ஆயிட்டா அதான் கோயில்கிட்ட நிப்பாட்டி வச்சிருக்கேன். அவனுக்கு போன் பண்றான். துரை அண்ணன் பேசணுன்றாரு. சொல்லுங்கண்ணே. நம்ம பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நீ ஒண்ணு பண்ணு. அந்த வானதியை தூக்குறது இப்போ உன் கையில தான்டா இருக்கு. உன்கிட்ட இருந்து அவ எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆகக்கூடாது. பார்த்து கவனமா இரு. அண்ணா நான் பாத்துக்கிறேண்ணே, கவலையே படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். தப்பிக்க விடக்கூடாது அவளை. தப்பிக்க விட்டா அந்த அபி என்ன அழிச்சிருவா. ஸ்வேதா பொண்ணாக்காது. நீ தைரியமா இரு.
சொல்றேன், ப்ளீஸ் அழாத. எப்படிங்க முடியும்? ஸ்வேதாவோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். என்னால தானங்க அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. இப்படியே நீங்க எதையாச்சும் யோசிச்சு அழுதுட்டு இருந்தா அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிரப்போதுக்கா. டாக்டர் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும்னு நம்ம நம்புவோம்க்கா. நம்ம நம்புறதுதாக்கா நடக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாதுக்கா. மாப்பிள்ள, இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம். அது போக அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. வந்தவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா, இல்ல இந்த விஷயத்துல நீங்க யாராவது சந்தேகப்படுறதா இருந்தா கூட சொல்லுங்க. நாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறோம். இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல இன்ஸ்பெக்டர். அவங்க முகத்தை மறைச்சிருந்ததுனால யாரையுமே என்னால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. பணத்துக்காகவும் நகைக்காகவும் வந்தவங்க கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ மோட்டிவோட தான் வந்திருக்காங்கன்னு தோணுது. சார், என்ன அபி இப்படி பண்ணிட்ட? நான் உன்கிட்ட அண்ணிய பத்தி சொன்னா இப்படி ஸ்வேதாவை போய். இல்ல சார், நானும் வானதிக்காக தான் இவ்ளோ பெரிய பிளான் பண்ணனே. ஆனா அதனால ஸ்வேதா பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்போ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் சார் இருந்துச்சு. நல்ல வேலை நம்ம பக்கம் ஆளுங்க யாரையும் அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் கரெக்டான நேரத்துக்கு இவங்க கிட்ட மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் நாம தான் பண்ணோன்னு கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். நீங்க எதுவும் அதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம கவலை அதை பத்தி இல்ல அபி, ஸ்வேதாவை பத்தி. ஸ்வேதா கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை நான் அசிங்கமா திட்டினாலும், அவ மேல கோவப்பட்டிருந்தாலும், என்னைக்குமே ஒரு அண்ணனா அவ மேல அக்கறை இருக்குதான் செய்யுது. எனக்கு கோவம்லாம் அண்ணி மேலதான் தவிர எங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்க மேல கிடையாது அபி. ஸ்வேதாக்கு மட்டும் ஏதோ ஆச்சு, சத்தியமா தாய்க்க முடியாது அபி. சார், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க சார். அவளுக்கு ஒண்ணு இல்லல, அவள் நல்லா இருக்கால, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. அவங்களுக்கு டீப்பா இன்ஜுரி ஆனதுனால ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு. கன்சீவா இருக்கிறதுனால அவங்க கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருந்தது. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இப்ப அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஷீ இஸ் ஃபைன். ஆனா எங்களால அவங்கள தான் காப்பாத்த முடிஞ்சதே தவிர அவங்க குழந்தைய காப்பாத்த முடியல. ஐம் சாரி. ஆனா இப்ப பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க போய் இப்ப பாக்குறதுனா கூட பாக்கலாம்.
புண்ணியம்னு நீங்க தானே சொன்னீங்க. நம்மளோட சேர்ந்து என் குழந்தையும் சாமியை பார்க்கட்டுமே. இங்கதானே வச்சேன். வானதி, கார் கீ பாத்தியா? எங்கேயோ வச்சேன். இங்கதானே எங்கேயோ வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. வானதி, உனதான் கேக்குறேன், கார் கீ பாத்தியா? இங்கதான் வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா வானதி, சாவிய பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்க நீ. வானதி, உன்னதான். வானதி, கூப்பிட்டீங்களா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லாமல நான் கூப்பிட்டது கூட காதுல விழாம ஏதோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கிய. என்னாச்சு சொல்லு. வீட்டுல யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா? அச்சோ, அதெல்லாம் இல்லைங்க. யாரும் ஒண்ணும் சொல்லல. என்ன யாரும் என்னங்க சொல்ல போறேன்? எல்லாம் அம்மாவை நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. ஸ்வேதாக்கு இந்த மாதிரி ஆனதுல அம்மா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்ல வரியா? ஸ்வேதாவோட விஷயம் அம்மாவால தாங்கிக்கவே முடியாத ஒரு கஷ்டம் தான். ஆனா அதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை நாம அவங்களுக்கு கொடுக்க போறோம். என்ன சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட வந்து யார்கிட்டயுமே சொல்ல முடியாத என்னோட கவலை எல்லாம் நான் என் மனசு விட்டு உன்கிட்ட தான் சொல்ல போறேன். என்னால யாரும் கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய விஷயத்த என் மனசுக்குள்ளேயே நான் பூட்டி வச்சிருக்கேன். அதையெல்லாம் சொல்ல வேண்டிய எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தோம். அதெல்லாம் சொல்றதுக்கு என் மனசு வரல. நேத்து கூட அம்மா என்கிட்ட பேசினப்போ என் மேல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க சீக்கிரமே குழந்தை பெத்துக்கிறது தான் அவங்களுக்கான சந்தோஷமா நினைக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? நானும் என் புருஷனும் ஒன்னா ஒரே வீட்டுல சேர்ந்து இருந்தா கூட நாங்க இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழலங்கிறத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? சீக்கிரமே எங்க குடும்பத்துக்கு நான் ஒரு வாரிசு பெத்த கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உடைஞ்சு போயிட மாட்டாங்களா? என்னோட இந்த நிலைமை எப்ப மாறும்னு எனக்கே சொல்ல தெரியல. ஒருவேளை கடைசி வரைக்கும் நானும் அவரும் இப்படியே கூட வாழ்ந்துடலாம். ஆனா அந்த உண்மை இல்ல நான் அம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறது நான் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா? என் அம்மா தான் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்க மிகப்பெரிய பொக்கிஷம். எங்களை பத்தின உண்மை எல்லாம் அம்மாக்கு
தெரிய வர அன்னைக்கு நான் அவங்க முகத்துல எப்படி முழிக்க போறேன்னு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இருந்தாலும் அம்மா மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்போது என் நிலைமையை நான் சொல்லாம இருந்தாலும் அது பிரச்சனை தான்.